ஆக்சுவலாங்கய்யா, இந்த வேலைக்கு போறதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, உங்க 8 மணி நேரம் உங்க நாள் இன்னொருத்தருக்குன்னு குடுத்துட்டதுனால, உங்க நாள புரொடக்டிவா மாத்துனாலும் அதனோட பலன இன்னொருத்தன் தான் அனுபவிக்க போறான்னு, உங்க நாளை புரொடக்டிவா மாத்துறது, அதுக்கு கான்ஷியஸா உங்களுடைய எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் செலவு பண்றதையே நீங்களே கான்ஷியஸா மறுக்க ஆரம்பிச்சுறீங்க. இப்ப என்ன? இவ்வளவு வேலை செஞ்சாலும் மேனேஜர் தானே பேர் வரப்போகுது. பாஸுக்கு தானே அவன் தானே ரிச் ஆக போறான். நமக்கு என்னடா உட்றா. எவ்வளவு ஏமாத்தணும் ஏமாத்தலாம்டா. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல பாஸையும் மேனேஜரையும் ஏமாத்துறதுக்காக உங்களுடைய எஃபிஷியன்சி, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ், டேலண்ட் இதையெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சு, மெதுமெதுவா அந்த டேலண்ட்ஸ்லாம் உங்களை விட்டு போய் உண்மையிலேயே தத்தியா ஆயிடுறீங்க. இது உங்களுடைய அகத்திற்கு, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், உங்களுடைய இருப்புக்கு நீங்கள் செய்து கொள்ளும் துரோகம்ங்கய்யா. ஆனா நீங்களே தலைவனா இருந்தா, அதாவது உங்களுடைய செயல், உங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் இதையெல்லாம் நீங்க போட்டு, உங்களுடைய வாழ்க்கையை போட்டு, நீங்க செய்யற செயல்களோட பலன்கள் உங்களுக்கே தான் வரப்போகுதுன்னா, அது உங்களையே தான் வளப்படுத்த போகுதுன்னா, அப்போ உங்களை நீங்களே தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கான்ஷியஸா மெச்சூர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள்கள் வளரும். உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு மலரும். உங்களை தொடர்ந்து முழுமையானவராக நீங்கள் உணர்வீர்கள். அந்த முழுமைத்தன்மையிலிருந்து மேலும் மேலும் வெற்றியை உருவாக்குவீர்கள். யாராவது ஒருத்தருக்கு வேலை செய்யறதுன்னு முடிவெடுத்து உங்க டைமை கொடுத்து விட்டீங்கன்னா, உங்க டேவை அவருக்கு கொடுத்து விட்டீங்கன்னா, பாருங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னா பிராக்டிக்கலா எப்படின்னா உங்க டே அவங்களுது. இதுல காலையில எந்திரிச்சு உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த தருதனை முடிச்ச செல்போனை நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் நோண்டிட்டு இருக்கீங்களே, அந்த ஒரு 1 or 2 hours ஈவினிங் வந்த உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எல்லாரையும் திட்டிக்கிட்டு அந்த டிவி முன்னாடி உட்காந்தோ இல்ல செல்போனை நோண்டிக்கிட்டோ இருக்கீங்களா அந்த 1 or 2 hours. இது தவிர உங்களுடைய எனர்ஜெட்டிக்கான ஃபோக்கஸ்டா நீங்க அவேரா கான்ஷியஸா இருக்கிற பிரைம் டைம் இன்னொருத்தர் ஆயிடுது.